ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கிரிக்கெட் பேசலாமா? ஐபிஎல் 2025 தான், சிஎஸ்கே தான், ரவீந்திரா தான். எஸ், இந்த மாதிரி வீடியோ பேசும்போது மனசு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஸ்பெஷலி இன்ஜுரி பற்றி பேசும்போது. நிறைய பேர் கேட்டிங்க, ரச்சின் ரவீந்திராக்கு என்ன சார் ஆச்சு இன்ஜுரி, நேற்று பாகிஸ்தான் கூட மேட்ச் நடக்கும் போதுன்னு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் என்ன மாதிரி இன்ஜுரி எதுன்னு. ஒரு சைன் தான் ஆக்சுவலாக. ரைட், என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ட்ரை சீரிஸ் நடக்குது இப்போ பாகிஸ்தானில். சவுத் ஆஃப்ரிக்கா, பாகிஸ்தான் அண்ட் நியூசிலாந்து 3 பேர் ஆளுக்கு ஒரு மேட்ச் விளையாடி 2 பேர் ஃபைனல் விளையாடணும். வர 19ஆம் தேதி சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஸ்டார்ட் ஆகுது. எல்லா மேட்சும் இந்தியா மேட்ச் மட்டும்தான் துபாயில் பாய், எல்லாரோட மேட்சும் இங்கே தான் நடக்க போகுது. லாகூர், கராச்சி, ராவல்பிண்டி என்றால். ஸோ லாகூரில் வந்து நேற்று நடந்தது மேட்ச் கடாஃபி ஸ்டேடியத்தில். அங்கே தான் அவருக்கு இன்ஜுரி ஆச்சு. நியூசிலாந்து த்ராஷ்டு பாகிஸ்தான் தான் சொன்னோம், 78 ரனில் ஜெயிச்சிட்டாங்க. அது ரிவ்யூ நான் ஆல்ரெடி நேற்று போட்டேன், பார்க்கறவங்க போய் பார்த்துட்டு உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள், கமெண்ட்டும் சொல்லுங்கள். பிரமாதமாக விளையாண்டார் கிளென் பிலிப்ஸ், 106 ரன் அடிச்சார். லாஸ்ட் 5 ஓவரில் 85 ரன் அடிச்சிட்டாங்க இந்த போலிங் போட்டு. நான் மல்லியே சொல்லியிருந்தேன், ஒரு ஸ்பின்னர் வச்சுலாம் போகாதீங்கப்பா, வேலைக்கு ஆகாதுன்னு. அந்த ஒரு ஸ்பின்னர் மட்டும் தான் விக்கெட் 2 விக்கெட் எடுத்தார் அவர் அப்ரார் அஹமது. பாக்கி ஃபாஸ்ட் பாலருக்கெல்லாம் இந்த ஏஷியன் பிச்சில் வேலைக்கே ஆகாது. ஸ்பெஷலி பிப்ரவரி என்றால் வின்டர் பீரியடில் போட்ட ஷைன் அப்ரிதி 88 ரன்னு, நசீம் ஷா ஆடி, ஹரிஸ் ராவுக்கு இன்ஜுரி. இதே தான் சாம்பியன்ஸ் ட்ராஃபி விளையாட போகுது. இதை பற்றி சொல்லும்போது தான் ஒருத்தர் 2 கோச்சிட்டு கண்ணாமலான்னு அவர் திட்டினார். அதுக்கு அவங்க காரணம் சொன்னது என்னென்னா, பிசிபி போர்டு வந்து ஸ்பின்னரு வெட் ஆகிடும், பால் ஆகிடும்னு. நேற்று நைட்டு போலிங் போட்டது நியூசிலாந்து தான். சேட்னர், பிரைஸ்வால் ஸ்பின்னர் 6 விக்கெட் எடுத்துட்டாங்க. எனவே அது அவங்க பிரச்சனை. நம்ம இன்ஜுரி ப்ராப்ளத்துக்கு வரும் என்னாச்சுன்னு. ரச்சின் ரவீந்திரா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாங்கப்பா நியூசிலாண்டு, 330 ரன் அடிச்சாங்க. அதில் ரச்சின் ரவீந்திரா 25 ரன் அடித்தார் 19 பால்ஸில். 5 4 வேறு அடித்தார், ஸ்ட்ரைக் ரேட் 131. அப்புறம் 3 ஓவர் போலிங் வேறு போட்டார். வெரி குட் பிளேயர். சாம்பியன்ஸ் ட்ராஃபி வேறு வரப்போகுது அவங்களுக்கு. அண்ட் டேரல் மிச்சல்லாம் வேறு நேற்று ஸ்கோர் பண்ணார் 88. பட் அவங்களை பொறுத்தவரை எல்லா மேட்சுமே இம்பார்ட்டன்ட் தான் எடுத்துப்பாங்க நியூசிலாண்டு. எந்த மேட்சுமே லைட்டாகவே எடுத்துக்க மாட்டாங்க, யார் கூட விளையாண்டாலும் சரி. இது அந்த மாதிரி தான் அவங்க விளையாடும் போது என்ன ஆச்சுன்னா இன்ஜுரி ஆகிடுச்சு. எப்படி இன்ஜுரி ஆச்சுன்னா, லாகூர் கடாஃபி ஸ்டேடியத்தில் குஸ்தில் ஷாட் சேஸ் பண்ணுறாங்க. 330 ஸ்டார்டிங் எல்லாருமே ஓடுறாங்க. ஃபக்கர் ஜமான் மட்டும் தான் 80 ரன் அடிச்சார். குஸ்தில் ஷா வந்து 38வது ஓவர் 3வது பால் ஸ்லாக் ஸ்வீப் பண்ணார். பிரேஸ்வால் தான் பவுலர், ஆஃப் ஸ்பின்னர். அது ஸ்லாக் ஸ்வீப் பண்ணும்போது டீப் ஸ்கொயர் லெக்கு போச்சு பால். டீப் ஸ்கொயர் லெக் தான் ஃபீல் பண்ணிட்டு இருந்தார் ரச்சின் ரவீந்திரா. லெகம்பேருக்கு பின்னாடி இருக்கிறது தான் டீப் ஸ்கொயர் லெக். ஓகே, அந்த இடத்துல டீப்பாக ஃபீல் பண்ணும்போது மிஸ்ஜேஜ் ஆச்சு. கொஞ்சம் ஓடி வந்தார் பாலை பிடிக்கிறதுக்கு. ஹைட்டில் தான் வருது பால். மிஸ்ஜேஜ் ஆகிடுச்சா இல்லை மிஸ்டு சைட்டா, சரியா தெரியலையா என்னன்னு தெரியல. ஏன்னா சோஷியல் மீடியா எல்லாமே லைட்டு சரியில்லை. அங்கே மேட்ச் பார்த்தவங்களாம் வர சோஷியல் மீடியாவில் சொல்லியிருக்காங்க ஃப்ளட் லைட் சரியில்லை அவ்வளோன்ட்டு. ஏன்னா ஜாஸ்தி அங்கெல்லாம் இன்டர்நேஷனல் மேட்ச் நடந்தது எல்லாமே பிஎஸ்எல் நடந்த கிரவுண்டு தான். ஒரு வாரம் முன்னாடி ரெனோவேட்லாம் வேறு பண்ணி திறந்தாங்க அந்த கடாஃபி ஸ்டேடியத்தை. ஸோ அது ஏன்னா நியூசிலாந்து ஃபீல்டர்ஸ்லாம் ஃபென்டாஸ்டிக் ஃபீல்டர்ஸு. அவங்களாம் சாதாரணமாக கேட்ச் விட மாட்டாங்க, இந்த மாதிரி மிஸ்டேக்லாம் பண்ணவே மாட்டாங்க அவங்க. அப்போ வந்து லைட்டு சரியாக தெரியல பேருக்கு. எனிவே எதுவாக இருந்தாலும் சரி, அடிபட்டுருச்சு அவருக்கு. பால் எந்த அளவுக்கு மிஸ்ஜட்ஜ் பண்ணாருன்னா, ஒன்று கையில் பட்டு கீழே விழும், 2 கையில் இப்படி பொத்துன்னு இப்படி விழும். இப்படி பிடிக்க போகும்போது வெளில வந்து ஊந்துருங்க பட்டு. ஆனால் முகத்தில் வந்து பட்டுருச்சு. அப்படின்னா பால் தெரியலன்னு அர்த்தம் அவருக்கு. பால் சைட்டு வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிருக்கு. ஃபோர் ஹெட்டில் பட்டுருச்சு. பயங்கர ப்ளீடிங்கு. அப்படியே ஃபெல் டவுன் அந்த கிரவுண்ட். உடனே மெடிக்கல் டீம்லாம் உள்ளே ஓடி வந்தாங்க. ஐஸ் பேக் வச்சாங்க, ஃபோர் ஹெட்டில் வச்சு அவரை கூட்டிகிட்டு போனாங்க. அவர் சுதாரிக்கிறதுக்கு முன்னாடி பால் வந்து முகத்தில் பிடிச்சிச்சு. ஆஹா அப்படின்னு என்னமோ அவர் பால் சரியாக தெரியலன்னு சுதாரிக்க போகும்போது அதுக்குள்ளே டக்குன்னு வந்து பால் வந்து பட்டுடுச்சு. அது அந்த ஒரு எல்இடி லைட் யூஸ் பண்ணுறாங்க. அந்த லைட் யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக வரும் பால். நீங்கள் பூசாங்கெல்லாம் விளையாடும் போது கஷ்டம் தான் அதை ஜட்ஜ் பண்ணுறது. ஷார்ஜா கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் நிறைய பார்த்துருக்கேன் அது ஃப்ளட் லைட்டில் மேட்சஸ்ஸு. 200 மேட்சஸ்க்கு மேலே இன்டர்நேஷ்னல் மேட்ச் பார்த்துருக்கேன் ஷார்ஜா கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் நைட் மேட்ச் ஃப்ளட் லைட்டில். அது எல்லா லைட்டும் ஒரு மாதிரி இருக்காது, ரொம்ப கஷ்டம். ஸோ எனிவே நியூசிலாந்து போர்டு இப்போ தான் ஒரு 2 ஹவர்ஸ் முன்னாடி ஒரு அப்டேட் கொடுத்தாங்க. ஹெட் இன்ஜுரி அசஸ்மெண்ட்டு அதுக்கு அமிச்சோம். இட் வெண்ட் வெல். அந்த அசஸ்மெண்ட்லாம் கரெக்டாக பண்ணோம். மானிட்டர் பண்ணிகிட்டு இருக்கோம் அவரை. அப்போவோ அப்டேட் பண்ணிகிட்டு இருப்போம். அது வந்து லேசரேஷன் டு த ஃபோர் ஹெட், அதுதான் இன்ஜுரி பேரா. அது என்ன டீட்டெயில் எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சு சொல்லுங்கள். நான் பார்த்த வரையும் முகத்தில் வந்து பட்டுது, ரத்தம் பட்டுது. அது மெடிக்கல் டைம் வந்து லேசரேஷனா அதுதான் சொல்கிறாங்க. பட் அவங்களோட ஒரி இல்லாமல் சாம்பியன்ஸ் ட்ராஃபி தான். பட் நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸுங்களும் சிஎஸ்கே ஒரி. காலையிலேருந்து எனக்கு கமெண்ட் போட்டுருந்தீங்க, சார் சிஎஸ்கே ரச்சின் ரவீந்திரா என்ன ஆகும்னு. கண்டிப்பாக அவர் விளையாடுறதுனா பெரிய டென்ட் தான் பேட்டிங்கில். ஏன்னா 2 ஓவர்சீஸ் பேட்ஸ்மேன் தான் நம்மகிட்ட இருக்காங்க. ஓவர்சீஸ் சொல்கிறேன், ரச்சின் ரவீந்திரா, டெவன் கான்வே சிஎஸ்கேக்கு. பாக்கி எல்லாமே போலர்ஸு அண்ட் ஆல்ரவுண்டர்ஸ். பத்திரானா, நூர் அகமது ஆகட்டும், சாம் கரன், ஜெமி ஓவர்டன், நேதன் எல்லிஸ், 7 பேர் தான் அவுட் ஆஃப் வெட்டு. அவர் ஃபிட் ஆகலைன்னா ரீப்ளேஸ்மெண்ட் கண்டிப்பாக தேவைப்படும். அதை ரெடி பண்ணி கொண்டு வந்துடுறேன் 3 நாளில் ரீப்ளேஸ்மெண்ட்டு. அப்புறமா பார்ப்போம் இவர் எவ்வளோ தூரம் இன்ஜுரி. ஏன்னா 19லேருந்து உங்களுக்கு டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. சாம்பியன்ஸ் ட்ராஃபி விளையாடணும் வந்து நியூசிலாண்டு. சவுத் ஆஃப்ரிக்கா கூட வந்து சேர்ந்துருக்கா. சவுத் ஆஃப்ரிக்கா நேற்று தான் முடிஞ்சுது அவங்களோட சவுத் ஆஃப்ரிக்கா T20 லீக். எம்ஐ கேப் டவுன் ஜெயிச்சிட்டாங்க சன்ரைஸ் ஈஸ்டர்ன் கேப். அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பாருங்க, நான் பார்த்துருங்க. அட்டெம்ப்டட் கேட்ச் அன்ஃபார்ச்சுனேட் இன்சிடென்ட் தான் சொன்னோம். அன்ஃபார்ச்சுனேட் இன்ஜுரி, கெட் வெல் சூன். டாப் 6 பேட்ஸில் 3 பேர் போலிங்கும் போடுவாங்க.
வில் யங் இவங்கள இப்போ நேற்று விளையாண்டு சொல்கிறேன். வில் யங் ஆகட்டும், ரச்சின் ரவீந்திரா, கேன் வில்லியம்சன், டேரல் மிச்சல், மைக்கேல் பிரேஸ்வெல், இவங்க டாப் 6ல் 3 பேர் 10 ஓவர் கூட போட முடியும். அந்த அளவுக்கு கேலிபர் உள்ளவங்க அவங்களாம் பவுலர்ஸ் சொல்கிறேன். அதுக்கப்புறம் தான் அவங்களோட ஆக்சுவல் 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வர்றாங்க. வில்லியம், மேட் ஹென்ரி அண்ட் பேன் கிராஸ்னு நினைக்கிறேன் ஒருத்தர். ஸோ வெரி குட் பவுலிங் டிபார்ட்மெண்ட் ஆச்சு. அவங்க ஆல்ரவுண்ட் டிபார்ட்மெண்ட் ரொம்ப நல்லா இருக்குது. இந்தியா கூட வர மேட்ச் இருக்குது. இந்தியா, நியூசிலாந்து, பாகிஸ்தான், பங்களாதேஷ் ஒரு குரூப் சாம்பியன்ஷிப் சொல்கிறேன். ரைட், கமிங் பேக் டு ஐபிஎல். அது ஒன்று ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகணும் 40 நாள் இருக்குது. அதுக்குள்ளே ரெக்கவர் ஆகிடணும் அவர். பட் 10 நாளில் சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஆரம்பிக்கும் போது கண்டிப்பாக நெக்ஸ்ட் 2 ஒன் டே விளையாட மாட்டாருன்னு நினைக்கிறேன். அது ட்ரை சீரிஸ் தானே, அவ்வளோ கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா கான்வேலாம் வேறு இருக்கார் ரிசர்வில். அவங்களுக்கு பேட்டிங்லாம் என்ன இருக்குது பார்ப்போம் போப்போ. என்ன நீங்கள் கேட்டிங்கன்னா நான் அப்டேட் பண்ணேன். ஆஸ் ஆஃப் நவ் அசஸ்மெண்ட் நடந்துகிட்ருக்காங்க. ஹெட் இன்ஜுரி அசஸ்மெண்ட்டு இஸ் டூயிங் வெல், மானிட்டர் பண்ணிகிட்டு இருக்கோன்றாங்க. ஸோ அவங்க சொல்கிறத பார்த்தா அந்த ட்ரை சீரிஸ் விளையாட மாட்டார். சாம்பியன்ஸ் ட்ராஃபி தான் அவங்க நெக்ஸ்ட் வரை பார்ப்போம். அது முடிஞ்சதுக்கப்புறம் சிஎஸ்கேக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வேணுமா, விளையாடுவாரா இல்லையா, ஒரு மேட்ச் விளையாட்டு போதும் ஃபிட்டுன்னு நடந்தெல்லாம் போனால் அதெல்லாம் ஒன்றும் அடிப்படல. கையில் காலில் பேக் இன்ஜுரி, பேட்டு பிடிக்க முடியாது. முகம் தான் அந்த இடத்துல என்னன்னு பார்க்கணும். ரைட், அப்டேட் பண்ணிட்டேன். உங்களுக்கு இது இல்லாமல் வேறு ஏதாவது தெரிஞ்சு சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன், வியூவர்ஸும் தெரிஞ்சுட்டேன். பொறுப்பு 10 நன்றி. லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஸோ மச்.